மோசமாக இருக்குடா டே. பரவாயில்ல பார்த்துக்கலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். மேலே போகலாம்டா, ரோடு மோசமாக இருக்குடா ரொம்ப. பார்த்துக்கலாம். ஜீப் வரான்ல, இந்த மாதிரி அட்வென்ச்சராக போனால் தான் நல்லாயிருக்கும். வா சரி. போகிற மாதிரியே போக பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ஏற்றியா இருக்கு முட்டையை. முட்டையை இருக்கா இதுவும் இல்லைடா, சும்மா அடிக்கிறாங்க. ரோடு நிறைய பேர் இருக்காங்க, 4 கிலோமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா ஆகுது. பார்த்துக்கலாம் நேரம். இந்த மாதிரி அட்வென்ச்சராக போகும்போது தான் ஏதாவது கிடைக்கும். நான் ஓட்டுறீங்க வேண்டாம், இருக்கு 100 டைம் சொல்ல முடியாது. வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது இறச்சிபாரா ஃபால்ஸ். ஸ்டார்டிங்லேயே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க காரணம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இப்படிலாம் பேசிட்டு போகன்றதை நீங்கள் பார்க்குறதுக்காண்டி தான். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக மூணாறுலேருந்து இந்த இறச்சிபாரா ஃபால்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டர் காமிச்சிச்சுன்னா ஒரு 38 கிலோமீட்டர் காமிச்சிச்சிங்க. ஆனால் என்ன ஒரு இது நான் மைனஸ் பண்ணா, 38 கிலோமீட்டர் கம்மி தான். பட் ஆனால் ஹவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 2 ஹவர்ஸ்ன்ற மாதிரி காமிச்சிச்சு. நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் கூட அவ்வளோதான் வரும் போல். ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சு ரோடு வசதி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப சின்னதாக ரொம்ப பள்ளமேடாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளோட இலக்கு அதானே, நம்ம வந்து இறச்சிபாரா ஃபால்ஸ் பார்க்கணும். ஏன்னா நிறையா ரீல்ஸில் பார்க்கும்போது ரோட்டு ஓரத்துலேயே இப்படி இருக்கே, இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வியப்போடு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நான் போகிற நேரம் வந்து தண்ணி இருக்கான்னு ஆரம்பத்துலேருந்தே கேட்டேன். ஒரு பார்க் ஆஃபீஸ்கிட்ட தண்ணிலாம் இருக்குமா சார், நம்பிக்கையோடு போகிறோம், இவ்வளோ லாங் வேறு போகிறோம், கண்டிப்பாக இருக்கும் போங்க, விழுந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜீப்பில் போங்க, இங்கே போயிட்டு ஊருக்கு போயிட்டு அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், நான் நிறையா ரீல்ஸ் பார்க்கும் பைக்கெலாம் போயிருக்கேன் சார், அது கொஞ்சம் அட்வென்ச்சர் பைக்கராக இருக்கும் பாப்பா அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், ஏன் தங்க குட்டி பயங்கரம் போவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து கிளம்பிட்டேன். ரோடு பார்த்து சின்னது, ஆனால் ஒரு மலை கிராமம் தாங்க, சரிங்களா? அது பேரே மலை கிராமம் தான் சொல்கிறாங்க. அதில் போகும்போது எனக்கு என்ன ஃபீலிங்னா, சின்ன ரோடாக இருந்தாலும் ஓட்டுறது நல்லா இருக்கும் போகுது, ரொம்ப அதுக்காண்டி அட்வென்ச்சராகவோ குண்டு குழிமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். கரெக்டாக இங்கே மூணாவது கிளம்பும்போது எல்லாம் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஓரளவுக்கு கிளம்பும்போது கரெக்டாக ஒரு 11 மணி. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிடலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அந்த இறச்சிபாரா வந்து எனக்கு ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு தோணுச்சு. என்னதுன்னா, இந்த விஜய் சேதுபதி வந்து ஒரு சாங்கில் ஃபால்ஸ் முன்னாடி போகும், அது பின்னாடி இருந்துக்கிட்டு இருக்கு, அப்படி குளிர்ற மாதிரி பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் எடுக்கணும், அப்படி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு போகிறேன். ஃபஸ்ட் அங்கே தண்ணி எவ்வளோக்கு வருதுன்ற பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். சுற்றி இருக்க ஃபுல்லாக காடுங்க, பயங்கரமான காடு. வர வழியில் நான் பார்த்த விலங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோவில் முன்னாடி வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த மான் வந்து அப்படி எட்டி பார்க்கும்போது என்னது, நான் சவுண்டு விட்டேன் இங்கேருந்து அப்படின்னு. அவங்க அப்படி எட்டி பார்த்துட்டு ஒரு ஓட்டை ஓடிச்சு பாருங்க, அது ஒரு அழகுங்க. அதோட ஜம்ப் பண்ணி ஓடும்போது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தா வரவேற்கிற விதமாக பயங்கரமாக இருக்கே. பாடுறா தினேஷ் ஸ்டோரு, என் பேரில் ஒரு ஸ்டோரே இருக்குங்க இந்த ஊரில். வா, என் பேர் இவ்வளோ தூரத்துக்கு வரும் வரவேற்கா, பரவாயில்லையே, நம்ம லைஸில் முடிகிற பையங்க நிறையா இருக்காங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு லெஃப்ட் எடுங்க. நாங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன், மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. கரெக்டாக லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்டார்டிங்லேயே நிறைய ஜீப்லாம் இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம ஜீப்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் போல். நான் என் தங்கத்தை நம்புகிறேன். எனக்கு வந்து நம்ம வண்டி தாராளமாக ஏறிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் இத்த விடலாம் பயங்கரமாக இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் ரோட்லலாம் என் வண்டி ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஏறி இருக்குது. அதனால் வந்து நம்பிக்கையோட போவோம். அப்படி ஃப்ரெண்ட்டாக அதுங்க இல்லையா, அதெல்லாம் போயிரும்டா தாங்குண்டா அப்படின்னு போனேன். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த பள்ளமேட்டெலாம் பார்க்கும்போது லைட்டாக இதாக தான் இருந்துச்சு, போயிருமா அப்படின்னு. இருந்தாலும் ஒரு தைரியத்தோடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஓகே, இந்த தான் போகிறாப்புல 200 ஏறும்போது நம்ம மட்டும் ஏற மாட்டாப்புல என்ன. ஓகேங்க, இப்போ நல்ல சரியான பள்ளமாக இருக்குது. ஆனால் பள்ளமாக இருக்குன்னு சந்தோஷப்படக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஏற்றம் இருக்குன்னு அர்த்தம்.
ஜீப்பு வழி விட்டு நிற்கிறேன். அங்கிட்ட ஒரு ஆள் எழுத்து இருக்காப்ப கஷ்டப்பட்டு போகலாமா வேணாமா, போயிடுவோம். ஓகேங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஃபால்ஸோட அந்த அழகு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் கை நீட்டி அதை சொல்கிற இடத்துல இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது. இங்கிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி விழுந்து போகிற ரூட்டு போலக்குங்க. ஐயோ இன்னமும் அங்கே ஏதோ சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் எடுங்க, சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குது ஸ்பாட்டு. கரெக்டாக இறைச்சி பாரா ஃபால்ஸ்னு போட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்துடும். ஃப்ரெண்டு பார்க்குறான், என்னடா பண்ணுறது, ரொம்ப வள்ளதாக்கா இருக்குது, கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இயற்கைக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு எறா வண்டியை பசுபதி போடா இறைச்சி பாராக்கு அவன் வண்டியில் போய் அப்படி வைப் பண்ணுறான் பயங்கரமாக. ஓகே. ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பள்ளத்தாக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. எந்த இடத்துல ஏற்ற வரும்னு தெரில, பார்த்துக்கலாம். அடிச்சுட்டு சைடில் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் போகிற இடம். இங்கே ஒரு யானையை பார்த்தேங்க வரும்போது, நல்லா இங்கேருந்து ஜூம் பண்ணிலாம் பார்க்க முடியல. ஸோ கண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது வாட்டம் வந்துச்சு, கொஞ்சம் நேரத்தில் போயிட்டாப்புல. அவர் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாதே பண்ணியிருப்பாப்புல. ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதனால அவர் வாட்டம் அவர் வேலையை வந்த வேலையை பார்த்துட்டு அவர் வாட்டம் கிளம்பிட்டாப்புல. ஓகே. ஓட்டுறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க ரோடு. ஆனால் நான் ரீல்ஸில் பார்க்கும்போது பெரிய ரோட்டு பக்கத்தில் இருக்கும் அப்படிலாம் இருந்துச்சு. இல்லை, இதுக்காண்டியே இங்கிட்ட தான் ஒரு கிராமம் இருக்கும் போல். ஸோ ரோடு வசதி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஜீப்பு போகலாம், கார் போகலாம். பெரிய பஸ்ஸெலாம் வந்துச்சுன்னா மாட்டிக்கணும். ஸோ உள்ளே ஸ்டார்டிங்கில் அலோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பைக்குக்கு அலோடு இருக்குது, தைரியமாக ஏறலாம். நல்ல ஒரு பெரிய ஏத்தம் வருது. ஏறிடுறா என் தங்க குட்டி, ஏறுறா. ஏறிட்டாங்க. இங்கேருந்து பாருங்க கீழேப்பா என்னம்மா தண்ணி ஓடிக்கிருக்கு. அப்போ கண்டிப்பாக தண்ணி வரும்பா, பயப்படாமல் போகலாம். நம்ம வந்தது ஒருத்து இல்லாமல் போயிடக்கூடாது. வருமா ஒருத்து கண்டிப்பாக நம்ம போகிற வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் நினச்சா அப்படியே வண்டி எடுத்தால் எல்லாம் கூட்டங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. என்னடா இங்கேயே கூட்டம் கூறுறீங்களே, இங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் ரீல்ஸில் பார்த்த மாதிரிலாம் இங்கே பார்த்துடாதீங்க. ஏன்னா அது வேறு இது வேறு. அதில் தனிமையாக இருக்க மாதிரி காமிப்பாங்க, இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. ஓகே, தண்ணி சூப்பராக வருது. ஆனால் ரியாலிட்டி தான் இது, உண்மை, வேறு எதுவும் இல்லை. என்ன காரணம்னா கூட்டங்கள் வந்து அந்த சீசன் டயத்தில் அதிகமாக வராங்க. எப்போ வந்தால் கூட்டம் வராது அப்படின்னா விடிய காலையில் கொஞ்சம் 5 to 6 அந்த டயத்தில், அதே மாதிரி கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் மேலே அந்த டயத்தில் வரும்போது தான் அந்த கூட்டம்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்திருக்க டைம் வந்து மதிய டைம், எல்லாருமே வந்து பார்க்குற டைம் தான். ஏன்னா நைட் அதுக்கு மேலே இந்த ரோட்லாம் பயணம் பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா விலங்குகள் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் மதிய டைம்னால வந்துட்டோம். ஆனால் கூட்டம், அதனால் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் வண்டி போய் பார்க் பண்ணிட்டு வரேன்டா நெல்றான்னு சொல்லிட்டு நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, வந்தாச்சு. இப்போ கீழேருந்து அப்படி ஒரு ஷார்ட் எடுத்து பார்ப்போம். தடி விழுக தெரிஞ்சுங்க, கீழே சரியான பள்ளத்தாக்கு. ஓகே, அப்படியே அடுத்த சுற்று. அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபால்ஸில் குளிக்க வேண்டாம், பின்னாடி போய் நின்று அந்த சாரலில் குளிக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தாரு. எல்லோரும் சின்ன பிள்ளைங்க ஃபுல்லாக இங்கே எல்லாரும் ஜாலியாக குடிச்சிட்டு வெளியேறிக்கிருக்காங்க. நமக்கு எங்கிட்ட ரூட் இருக்குது, இந்த ரூட்டை தேர்ந்தெடுப்போம். இதில் ஏறி அப்படியே போயிடலாங்க. ஓகே, எல்லாம் பார்த்து போங்கம்மா, பார்த்து போங்க. தாடி நல்ல அட்வென்ச்சராக தாங்க இருக்குது. சாரல் நல்லா அடிக்குதுங்க, சாரலுக்காண்டி வரலாம். சாரலில் குளிச்சுட்டு போனால் நல்லா. அதுவும் இங்கே கோபுரோவில் அப்படியே நனைஞ்சு ஊற்றி இருக்கா. அப்போ கேமராவில் தண்ணி இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃப் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்படியே உள்ளே போயிடுவோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அது உள்ளே இருக்க இடத்த காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. மகாநகர் ஒரு குகைக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. அங்கிட்டு ஃபால்ஸ் ஊற்றிக்கு இருக்குது. இங்கே பாருங்க நல்லா அப்படியே சின்ன சின்ன பூவாக அழகாக பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கே பயங்கரமாக ஒரு ஆட்டம் போட்டுக்கு இருக்காங்க. இங்கே எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த சாங்ஸ் தான் நான் வருது, சேதுபதியோட சாங்ஸ் தான் நான் வந்துட்டு அந்த வைபோட நானும் இது பண்ணிக்கிருக்கேன். இங்கிட்ட ஒரு கூட்டம் பயங்கரமாக மஞ்சூர் பாய்ஸ் மாதிரி ஆடிக்கிருக்காங்க. இதில் வந்து டேஞ்சர்லாம் இல்லை, வலிக்காராமல் இருந்தால் சரி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி பெரிய டேஞ்சராக அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பிடிச்சிக்கிருக்காங்க. ஒவ்வொரு நேரத்தில் சாரல் தண்ணி அதிகமாக வருது, ஒவ்வொரு நேரத்தில் கம்மியாக வருது. ஆனால்
வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒருத்தப்போ பாருங்கள் நல்ல ஒரு சாரல் துளிகள். இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே விட்டோம்னா அப்பா மேகத்துலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி இருக்குல்ல, செம்ம ஷாட்டுங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. ஒருத்து இந்த ஒரு சைடில் மட்டும்தான் அதிகமாக பெய்யுது, இன்னொரு சைடில் கொஞ்சம் நடுவு பகுதியில் ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் சாரல் வந்து ரோடு வரைக்கும் தான் வருதுங்க. நமக்கு இங்கே வீடியோவில் வேணால் அப்படி தெரியலாம், ஆனால் சாரல் சூப்பர் சாரல். அந்த சாரலில் குளிக்கிறக்காண்டியே இந்த இடத்துக்கு வந்து போகலாங்க. அந்த ஒரு நான் மட்டும்தான் இந்த மாதிரி கோவைக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப அட்வென்ச்சராக வந்துட்டு போய்க்கிருக்கேன். மிச்சம் யாரும் அந்த மாதிரிலாம் வரல. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இடம். ஓகே, இங்கேருந்து இந்த சாட்டு பார்த்தோம்னா கண்ணகரேன்னு தெரிகிறோம் சன்லைட் இல்லாததுனால. அதையே இங்கிட்டு வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி கலராக தெரியுறேன். ஓகே, அப்படியே நம்ம மெதுவாக வெளியேற ஆரம்பிச்சிருவோங்க. நல்லா நனைஞ்சிட்டீங்க பாருங்க. அந்த இதில் நான் குளிக்கவே இல்லை, ஆனாலும் பா ஐயடா வந்ததுக்கு ஒருத்தரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் பார்க்கலாம். அது வந்து இதில் அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ ரீல்ஸில் பார்க்குற அளவுக்குலாம் நம்பி இங்கே வந்துட்டுனா ரியாலிட்டி வேறு. அது ஒன்று தான் நான் இதை சொல்லுவேன். மற்றபடி எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா ரைடும் சரி நம்மளோட ஃபால்ஸும் சரி சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ லாங் ஷார்ட்டே எடுக்கிறேன் உங்களுக்கு மேலே தூக்கி. உண்மையாகவே ஆகாய கங்கை மாதிரி கொல்லிமலை பார்த்த அந்த ஃபீல் அப்படியே கிடைக்கிது எனக்கு. காரணம்னா அந்த நான் உள்ளே போயிருந்தேன் இல்லையா, உள்ளே போயிருந்து அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே அப்படியே ஆகாயத்துலேருந்து ஒரு விஷயம் அந்த வியூவில் கண்ணில் பார்க்கும்போது என்ன ஒரு குளிர்ச்சிங்கிறீங்க பா ஒர்த்து. அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லணும். கண்டிப்பாக வாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் மழை காலத்தில் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒருத்தார் பயங்கரமாக இது கொடுத்துட்டு போகிறாப்புல. ஸோ ஓகேங்க. ஸோ கடைசியாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறேன். போயிட்டு வரேன் தம்பிகளா தங்கங்களா, போயிட்டு வரேன்டா. வந்ததுக்கு ஒரு நல்ல கண்ணு குளிர்ச்சியாக பார்த்தாச்சு. இந்த காற்று தாங்க அதிகமாக அடிக்குது. காற்று அடிச்சுட்டு தண்ணி அங்கே தண்ணி கொண்டு போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன், எப்படி வரேன்றதுன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் கடைசியாக போகும்போது கீழே உள்ள லுக்கெலாம் வந்து உண்மையாகவே சினிமா எடுக்கணும்னு நினச்சா இங்கிட்டலாம் வந்து எடுங்க, சூப்பராக இருக்கும். போயிட்டு வரேன், பாய்.